ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கும் ஒரு டாஸ்மாக் கடை வந்த சூழ்நிலை இருக்குது இப்போ. அது மாதிரி பார்களும் ப்ரைவேட் பார் நிறைய திறந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ப்ரைவேட் பார் வச்சு. அது மாதிரி டாஸ்மாக் கடைகள் வந்து அரசுக்கு வரக்கூடிய வருமானமாக வந்துட்டுருக்கு. அரசுக்கு வரக்கூடிய வருமானமே இரண்டாக பிரிகிறது. ஒன்று வந்து ஊழலுக்கான அடிப்படை, ஒன்று வந்து அரசு நிதியத்துக்கான விஷயமா இருக்குது. அப்படியெல்லாம் வந்து இந்த டாஸ்மாகை வச்சு நிறைய சம்பாதிக்கக்கூடிய இடத்துல தான் விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிலாம் இருக்கும் பொழுது இது எந்த வகையில் பெண்களுக்கு என்ன ஆதரவாக இருக்கும்? இது இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றின கதை தான். இது எந்த வகையிலையும் பெண்களுக்கு ஆதரவாக இல்லை. ஆகையால் பெண்கள் நிச்சயமாக இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு 14% சிறுபான்மையினர் ஓட்டு. அதில் வந்து பொதுவாகவே திமுகவுக்கு தான் அது போயிட்டு இருந்தது சமீப காலங்களில். ஒரு சில நேரங்களில் அதிமுகவுக்கும் அது மாறும். ஒரு சில தேர்தல்களில் மொத்தமாக அதிருப்தி இருந்தால் மாறும். ஆனால் இந்த முறை பிஜேபி கூட இருக்கிற காரணத்தில் அந்த சிறுபான்மை வாக்கு முழுமையாக அதிமுகவுக்கே போகாது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்குது. இல்லை, அது பேச்சுக்கள் தான் இருக்குது. சிறுபான்மை மக்களும் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு எதிரானவர்கள் பாஜக இல்லைன்ட்டு இந்திய அளவில் நிரூபிச்சிருக்கிறாங்க. எத்தனை மாநிலங்களில் ஆட்சிக்கு வர முடிஞ்சு அங்கேயும் சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி ஆதரித்த சிறுபான்மை மக்களும் இருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சி பெட்டர் ஆட்சின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி கூட்டணி ஆட்சியும் பெட்டர் ஆட்சி அப்படின்னு, நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை நிறைய தந்திருக்காங்க, இந்தியா அளவில் தந்திருக்காங்க. அது மாதிரி தமிழகத்துலேயும் மக்கள் யோசிப்பாங்க. அந்த ஏன்னா உங்களுடைய சொந்த ஊரான அந்த பக்கமே உங்களுக்கு பார்த்தா கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம் இல்லையா இருக்கும். ஆனால் நிச்சயமாக சில நேரங்களில் நல்லது வந்து சேருதுன்னா அவங்க மாற்றி யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆகையால் நம்ம சுத்தமாக புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவும் பிஜேபியும் நாம் என்ன நல்லது செய்கிறோமோ அதை பொறுத்து அவங்கள்ட்ட இருந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், பதில் இருக்கும். அவங்க நிச்சயமாக ஆனால் அவங்க பாஜகவை நம்பின மாதிரியே தெரியலையே. அவங்க பாஜகவை அந்தந்த நபர்கள் அந்த ஏரியாவில் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்களோ அதை பொறுத்தும். இப்போ நான்லாம் என் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்கேன். நிறைய திட்டங்களை கொண்டு சேர்த்துருக்குறேன். அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அதை ஆலோசிக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களை போன்றவர்களே நடுநிலைவாதிகளாக பார்ப்பாங்க. ஒரு இந்துத்துவ முத்திரை குத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்துத்துவ முத்திரை குத்தப்பட்ட அவன் சிறுபான்மையினர் உங்களுக்கு ஒரு பயம் வந்துடலாம் உங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை. அப்படி ஒரு பயம் தமிழ்நாட்டில் அந்த பயம் நிறைய மாறி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்காங்க. சிறுபான்மை மக்களும் பொதுவான கருத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.